which book has made him the most successful person? Jungle Book. The imaginary அப்படினா என்ன? Descriptions create a picture in the reader's human beings thought the poem extended personification. So welcome back to Dinamum TNPSC Ustadian Academy. So இன்னைக்கு third poem ஆன The Secrets of the Mission by Rudyard Kipling அப்படின்ற poem வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸ் இது தேர்ட் போயம். ஆல்ரெடி போயம் 1 அண்ட் போயம் 2 வந்து நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வேணும், நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் சீரிஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பை ஜூலை, த மந்த் ஆஃப் ஜூலை. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நான் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் ஆல்சோ see it. ஃபஸ்ட் எடுத்தோன்னா இட் இஸ் நத்திங் பட் தி ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் சீரீஸ். அதுக்கப்புறமா அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் மோர் ஓவர் தி கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் சீரிஸ். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 799. எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து முக்கியமான கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் டு தி நம்பர் 9115049115. ஸோ இப்போ போயம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். போயம் வந்து த சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மிஷன் பை ருட்யார்ட் கிப்ளிங். ஸோ இந்த போயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போயம் பார்த்துருந்தோம், செகண்ட் போயம் பார்த்துருந்தோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த தேர்ட் போயமை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு மெமரி போயமாக வந்து ஃபார் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. த சீக்ரெட்ஸ் ஆஃப் த மிஷன் அப்படின்ற போயமில் நம்ம என்ன மாதிரியான டீகோடிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூடியார்ட் கிப்ளிங் பற்றி இன்னும் நல்லாவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரூடியார்ட் கிப்ளிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான போயட், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு குட் ஆத்தர்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிய வேண்டியது, இதில் ரொம்ப முக்கியம் இந்த போயமோட தீம் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அது போக வந்துட்டு இதில் முக்கியமாக நிறைய வகையான சினனிம்ஸ் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ கிளாசரி போக உள்ளேயும் வந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் மோர் ஓவர் அட் லாஸ்ட் புக் பேக்கை வந்து விட்டுறாதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே வந்துட்டு என்ன பார்க்கலான்னா, நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம ஆத்தர் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த போயமோட தீமை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே த ரூடியார்ட் கிப்ளிங் வாஸ் born in December 30, 1865. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. December 30, 1865. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஜிஎஸ் பேப்பர் கிடையாது, இது ஒரு மேக்ஸும் கிடையாது. பிகாஸ் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழில் இந்தமான பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. அதுவும் முக்கியமாக புக்கில் இருந்து கேட்கணுமேன்னு தான் கேட்பாங்க. அண்ட் மோரோவர் எல்லாரும் நினைக்கிறீங்க குரூப் 4ல் தமிழ் இருக்குது, ஸோ அட்வான்டேஜாக வந்து இருக்கும் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏன்னா ஒரே லாங்குவேஜ் படிக்கும்போது ரெண்டுமே படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சின்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்கறதுனால இந்த சைட்லேருந்து என் சைட்லேருந்து கொடுக்குற முக்கியமான ஒரு தெளிவான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி செட்டர்ஸ்க்குமே தெரியும், ஜென்ரல் தமிழ் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்க போகிறவங்க முக்கியமாக குரூப் 2 2A மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்டாக செட் பண்ண மாட்டாங்க. இட் வில் பி மோர் ஈஸியர் தென் ஜென்ரல் தமிழ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்பிக்கையோட படிங்க. முக்கியமாக கிராமர் பார்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் ஆஸ் பர் யுவர் விஷ் வி ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் தி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரம் ஜூலை மந்த். அதுக்குள்ளே நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம். நீங்கள் பே பண்ணோடனே டெஸ்ட் சீரீஸ்க்கான ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு கிளாஸஸை வந்து 100% சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அந்த 100% சிலபஸில் நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் டு கிளாரிஃபை யோர் டவுட்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுமே அப்போ தான் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. த ரியல் காம்படிஷன் இஸ் வித் தி குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோடையும் சேர்ந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸஸை வந்து அட்டென்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் தேவை. இன் பாம்பே அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஹீஸ் அன் இந்தியன். ரூடியார்ட் கிப்ளிங் வந்து இஸ் born as an Indian அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. He was educated in England but returned to India in 1882. அவங்க என்னதான் வந்து இங்கிலாண்டில் போய் படித்தாலுமே அவர் வந்து 1882 வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. a decade later, a decade அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். 10 years is called as decade.
10 years is called as decade. அப்போ 100 years என்னன்னு சொல்லுவோம்னா எல்லாருக்குமே தெரியும் செஞ்சுரி. அப்போ 1 millennium அப்படின்னா என்னன்றதை கீழே கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. A decade later, Kipling married Caroline Balestier and settled in Brattleboro, Vermont அப்படின்ற இடத்துல வந்து அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்களோட வைஃப் பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா கேரலின் பாலிஸ்டர் அப்படின்றதான் அவங்களோட வைஃபோட பேர். வைஃபோட பேர் என்னது? கேரலின் பாலிஸ்டர் அப்படின்றது. Where he wrote the Jungle Book. எல்லாருக்குமே தெரியும் Jungle Bookன்ற மூவி இப்போ ரீசெண்டாக வந்திருந்துச்சு மௌக்லின்ற கேரக்டரோட. The Jungle Book 1894ல வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Among the host of other works that made him hugely successful. அவரோட ஹியூஜ் சக்சஸ். இன்னைக்கு கூட ரூடியார்ட் கிப்ளிங்கை பற்றி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியன்ஸ் மத்தியில் வந்துட்டு அந்த ஜங்கிள் புக் அப்படின்ற புக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். த லயன் கிங்ல நீங்க கேள்விப்பட்டீங்க, பட் இட் இஸ் நாட் ரிட்டன் பை ஹிம், இட் இஸ் ஆல்சோ நாட் டைரக்டட் பை ஹிம். த ஜங்கிள் புக் மட்டும் இவர் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்துட்டு அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு புக்லேயோ அட்லீஸ்ட் மேகசின்ஸ்லேயோ இல்லை அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா பாருங்க, among a host of other works that made him hugely successful, Kipling was the recipient of the 1907 Nobel Prize in Literature. He died in 1936. அவர் வாங்கினாரா நோபல் பிரைஸ்? ஆனால் கிடையாது. He was the recipient of 1907 Nobel Prize in Literature and he died in 1936. அவர் வந்து 1936ல வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட டெத்தை வந்து பார்க்குறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா when he was born December 30, 1865. in which place he was born? He was born in Bombay. and அவர் வந்து யாரை கல்யாணம் பண்ணாரு? கேரோலின் பாலிஸ்டர். and which year and in which year he returned from England to India after finishing his education? 1882. which book has made him the most successful person? Jungle Book. and which year it was brought? 1894. and அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது when he was a recipient of the Nobel Prize for Literature அப்படின்னு கேட்டாங்கன்னா 1907. when did he die? 1936. ஓகே, இப்போ தீம்குள்ள வந்து போலாம். The poem deals with the problem of modern technology and automation. மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். இப்போ தான் ஆட்டோமேஷனை பற்றியே பேசுகிறாங்க. பட் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துருச்சு, மெட்டாவர்ஸ்னு வந்துருச்சு, ஆட்டோமேஷனை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், இட் வாஸ் ரிட்டன் லாங் பேக். இதில் முக்கியமாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் லைனை பார்த்துக்கோங்க. we are still nothing more than the creations of the human brain அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீமே வந்து இங்கே தான் இருக்குது. தீம் ஆஃப் த போயம் என்னன்னு கேட்டாங்கன்னா மிஷின்ஸ் ஆர் தி சைல்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அப்படின்றது தான் இதுக்கான தீம். ஏன்னா அவங்களே வந்து கடைசியாக அதை ஒத்துப்பாங்க இந்த போயத்தில். நம்ம வந்து அதை வந்து நம்ம கடைசியாக வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் முடிச்சு நம்ம கடைசியாக போகும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் கிரக்ஸ், இந்த முழு போயமோட கருத்தை வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பல தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு வந்து இதில் படிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி ரொம்பவே வந்து பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே நான் வந்து இதை இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹவு டு ஸ்டடி கிராமர்ன்றதை முக்கியமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிராமருக்காகவே தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் வாஸ் பீன் brought up. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்குள்ளே வரும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மளால் பாஸ் ஆக முடியுமா முடியாதான்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க, நம்மளால் முடியும் நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ எதுக்காக நம்மளால் இங்கிலீஷ் படிக்க முடியாதா, தமிழ் படிக்க முடியாது, ஏன் வந்து நம்ம சந்தேகத்தில் இருக்கணும்? கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல தான் வெற்றி இருக்குது. நம்பிக்கையோட முக்கியமான வெற்றி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை முழுசாக நம்புறதுல தான். சரி, ஓகே, இப்போ ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் வந்துட்டு எப்படி வந்து இந்த மிஷின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மிஷின்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தே நீட் ஃப்ரம் த ஹியூமன்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் த மிஷின் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம், ஆஸ் அ மிஷின் நான் ஒரு ஹியூமன் கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், அண்ட் அட் த சேம் டைம் நான் எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது தான். மிஷின்ஸ் எக்ஸ்பிளைன் how they can serve humanity. The poem ends with the statement that machines although capable of great deeds, என்னதான் நீங்க சொன்னாலும்
3 into 4 into 7 into 9 into 36 into 46 ன்னு கேட்டா ஒரு ஹியூமன் பீயிங்கால டக்குன்னு சொல்ல முடியாது. பட் some human calculators are there, அவங்கள விட்டுறலாம். But when it is given to a calculator 3 into 7 into 4600 into 8900 ன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு அதால முடியும். That is what is given as although capable of great deeds அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. And still nothing but it is nothing but the child of the human brain. It is nothing but the creations of the human brain. So இதுதான் வந்து முழுக்க நம்ம இந்த போயம்ல வந்து லைன் பை லைன் படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம போறோம். The meaning of the poem. இதுல தான் வந்து most of the students வந்து போயமை வந்து ரொம்ப ஈஸின்னு நினைச்சு விட்டுறாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு அந்த 2 marks போயிடும். ஸோ நீங்க நல்லா இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இதை வந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பீடா தான் இருக்கும். எதையும் மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி பாருங்க. அண்ட் இன்னும் ரொம்ப வந்து நீங்க வந்து ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இட் will easily be got into your mind. அதை ஈஸியா வந்து உங்களால மெமரைஸும் பண்ணிக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த போயமை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்குள்ள போகலாம். ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க, we were taken from the ore bed and the mine. ஸோ வின்றது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா வி தான் சொல்லி ஆரம்பிக்கும். இது என்ன டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்றத அடுத்தடுத்து நம்ம கடைசியா எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் உங்களுக்கு வந்து நான் ஜாட் டவுன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். we were taken from the ore bed and the mine அப்படின்றாங்க. அப்ப இந்த ஓர் பெட் அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் டவுட் இருக்கும். ஓர் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், all minerals have been extracted from the ore அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த ஓர்ன்றது இட் இஸ் நத்திங் பட் a rock, ஒரு கல் அப்படின்னு சொல்லலாம். or it can be even a part of the earth ன்னு சொல்லலாம், because rock is also a part of the earth. from the ore bed, from the earth's bed அப்படின்னு கூட சொல்லலாம், or from the rock's bed அப்படின்னு சொல்லலாம். and the mines அப்படின்னா என்னது? we know that மைன்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா வகையான மினரல்ஸும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, எல்லா வகையான ஓர்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. யூ ஹவ் சீன் தி கேஜிஎஃப்ல மைன் 1 மைன் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த மைன்ல என்ன பண்றாங்க, அங்கேருந்து இந்த கோல்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லோட சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. we were melted in the furnace and the pit. furnace அப்படின்னா என்ன? a furnace is nothing but a equipment which makes them molted. அதை வந்து அட்லீஸ்ட் அது மோல்ட் பண்ணலாம், அதை வந்து கேஸ்ட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். and the pit, ஈவன் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, we were melted in the furnace and even a pit, ஒரு குழி தோண்டி அதில் கூட எங்களை வந்து மெல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத செகண்டாக சொல்கிறாங்க. இதை 4 லைனுமே எதை பற்றி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா how we are producedன்றதை வந்து அவங்க சொல்கிறாங்க. how machines are produced அப்படின்றத இதில் வந்து சொல்கிறாங்க. we were cast and brought and hammered to design. we were cast அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்காக வந்து அவங்கள கிளாஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்காக வந்து அவங்கள வந்து உருவாக்குறாங்க. ஒரு படம்னு எடுத்துட்டா அதில் என்னென்ன கேஸ்ட் இருக்காங்க, இந்த ஆக்டர் யாரு, ஒரு ஹீரோயின் யாரு அப்படின்றது எல்லாமே கேஸ்ட்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் பிளே பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு we can say that கோட்ன்ற படத்தில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ்டான ஆக்டரா யார் வந்து ரோல் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா தி விஜய் சார் வில் பி ரோலிங் இன் இட். அது மாதிரி இந்த கேஸ்ட் அப்படின்றது இந்த விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு காராக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், அந்த விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டலை வந்து எடுக்கிறதோ இல்லை கோல்டு எடுத்து நீ வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்றத விஷயத்தை கேஸ்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் wrought and hammered, அடித்து நெளிச்சு அதை சரி பண்ணுறதுக்கு wrought, அண்ட் ஹேமர்ட்னா சுத்தியில வச்சு அடித்து அதை நேராக்குறது. ஒரு அன்ஷேப்பாக இருக்கிறதுல அடித்து அதை ஒரு பிளெயின் ஷீட்டாக, ஒரு அலுமினியம் ஷீட்டாக மாற்றுற மாதிரி they will be hammering it to design. இந்த 3 வார்த்தையும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட glossary-ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். we were cut and filled and tooled and gauged to fit. இதில் நிறைய வார்த்தை இருக்கு. we were cut, மொத்தம் எங்களை வெட்டிட்டாங்க. and filed, நம்மள ஒரு ப்ரொசீஜர் படி என்னைய வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அண்ட் டூல்ட், அதுக்கப்புறமா என்னென்னலாம் நம்மள்ட்ட வந்து நட்டு போடணுமோ போல்ட் போடணுமோ எல்லாத்தையுமே போடுறாங்க. அண்ட் கடைசியாக வந்து காஜ்டு டு ஃபிட். காஜ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வெர்னியர் கேலிப்பர், இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஃபிசிக்ஸில் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அதில் இந்த காஜ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இட் இஸ் நத்திங் தட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதோட இதை அளந்து அதை கரெக்டாக பண்ணுறது பேர் தான் அந்த காஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த காஜ் அப்படின்றதுக்கு என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ்
It is to be bringing the metal into such a shape that it is fitting with its own purpose அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பர்பஸ்க்கு இந்த சைஸ்ல தான் இருக்கணும்ன்றத கரெக்டா அளந்து கரெக்டா அவங்கள ஃபிட் பண்ணிடுவாங்கன்றத இதுல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன். சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸாக்கு போகலாம். செகண்ட் ஸ்டான்ஸால வந்து இந்த மிஷின்ஸ் வந்துட்டு ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்பார்க்குது அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. சம் வாட்டர், coal and oil is all we ask அப்படின்றாங்க. இதுல வந்துட்டு வாட்டர், கோல், ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஸோ எதுக்காக வாட்டர் கேட்குது? எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கலாம், இப்போ கார் எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து கூலண்ட்டுக்கு வந்து வாட்டர் தேவை. எனக்கு ஒரு வாட்டர் கொடுங்க, நான் ஹீட் ஆகாமல் வேலை பார்க்குறேன். கோல், இது கோல் எதுக்காக கேட்குறாங்கன்னா, அயன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, அதில் கோல் போடுங்க, நான் ஹீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணுறேன். இல்லைனா ஒரு ஃபர்னான்ஸ் இருக்கும், ஒரு ஹீட்டிங் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கெலாம் வந்து கோல் தேவை. யூ கேன் டேக் தி ஸ்டீம் இன்ஜின், கோல் இருந்தால் மட்டும் தான் அந்த ஸ்டீம் இன்ஜின் ஒர்க் ஆகும். அண்ட் ஆயில் எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ ஜிம் யூ ஆர் யூசிங் அண்ட் சைக்கிள் அப்படின்னா, அந்த சைக்கிள்லேருந்து சவுண்ட் வரும்போது அதில் கொஞ்சம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த சவுண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆயில் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். இது எல்லாத்தையும் வந்து நான் முதல் வந்து கேட்குறேன். And 1,000th of an inch to give us play. 1,000th of an inch. என்னதுன்னா, இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, அந்த இடத்துல உங்க வீட்டில் எனக்கு ஒரு இன்ச்சில் ஒரு 1000ல் ஒரு பங்கு தாங்க, நான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்றத. And now if you will set us to task, இப்போ அந்த இடத்துல எங்களை வச்சுட்டு நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வாங்கினீங்களோ அந்த பர்பஸை நான் சரியாக பண்ணுறேன் அப்படின்றதுக்கு இது கூட ஒரு மிஷின் தான். இந்த டிவி வந்து இப்போ நம்ம ஒரு இடத்த வந்து அது கொடுத்தாச்சு, சரி ஓகே 1000th of an inch உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, இப்போ நீ எனக்கு என்ன பண்ண போகிற, இந்த வேலையை தான் அது பண்ணும். இதாவது உனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளேயை காட்டு, நான் அந்த டாஸ்க்கை வந்து உனக்கு செய்கிறேன், அதை செஞ்சுட்டு இருக்கு. We will serve you 4 and 20 hours a day. 4 and 20 hours. நம்ம வந்து எனக்கு ஆல் டுகெதர் நான் வந்து உனக்கு முழுக்க வேலை பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் மிஷின்ஸ் ரெடியாக இருக்கோம் அப்படின்றத அது சொல்லுது. பட் ஒரு மிஷினோட போட்டி போட்டு நம்மளால் வந்து 24 மணி நேரம் டீச் பண்ண முடியுமானா, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ். புல், ஓகே. ஹால் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ். நாங்கள் வந்து புல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. we can take as புல்லிங்க்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க? கிரெயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. we can use it anything. ஹால் அப்படின்னா drag with effort or force and push anything. ஒரு முக்கியமான விஷயத்தை, ஹைட்ராலிக் ப்ரெஸ் இருக்குது, அது வந்து புஷ் பண்ணுது, அதெல்லாம் வந்து நம்ம புஷ்ன்னு சொல்லலாம். லிஃப்ட் அண்ட் ட்ரைவ். லிஃப்ட் வந்து we can know that லிஃப்ட் எல்லாமே நம்மளை லிஃப்ட் பண்ணுது, இது எல்லாமே ஓகே. அண்ட் ட்ரைவ், கார்ஸ் will help us drive. இது எல்லாமே மீனிங் தான். இப்போ அடுத்த இந்த 4 இது எது ரிலேட்டடாக இருக்குன்னா, நாங்கள் ஆஸ் எ மிஷின் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுன்றத இந்த 4 லைனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, we can print and plow and weave and heat and light. print பண்ண முடியும். as a printer I can print, as a tractor I can plow, as a stitching machine I can weave, as an iron box I can heat, as a light, as a tube light I can light things அப்படின்றத சொல்றாங்க. we can run and race and swim and fly and dive. we can run அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. we can race, we can swim, we can fly and we can dive. ஸோ இது எல்லாமே எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு? இட் இஸ் ரிலேட்டட் டு த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். என்னால் ஒன்றே மாதிரி பறக்க முடியும், ஸ்விம் பண்ண முடியும், ரேஸ் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும், டைவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி மாடர்ன் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். we can see and hear and count and read and write. we can see, we can hear, we can count, we can read and we can write. கடைசியா ஸோ இந்த 3 தான் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற ரைமிங் ஸ்கீம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ட் மைன், செகண்ட் வேர்ட் பிட், தேர்ட் வேர்ட் டிசைன், ஃபோர்த் வேர்ட் ஃபிட். இதில் ஃபர்ஸ்டையும் தேர்டையும் பாருங்க, மைன் டிசைன் அப்படியே ஒரே ரைமிங்ல, மைன் டிசைன் பிட் ஃபிட் அப்படின்றதுனால ஏபி ஏபி. அடுத்து ஆஸ்க் டாஸ்க் பிளே டே ஏபி ஏபி. டிரைவ் லைட் டைவ் ரைட், டிரைவ் டைவ் லைட் ரைட். இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்கிறதுனால இதுதான் இதோட ரைமிங் ஸ்கீம். சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான இடம். பட் ரிமெம்பர் ப்ளீஸ் தி லா பை விச் வி லிவ். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், என்னை எப்படி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை, ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு வார்னிங் வந்து இந்த மிஷின் வந்து வைக்குது. We are not built to comprehend a lie. comprehend அப்படின்னா
grasp and understand அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஒரு விஷயத்தை எங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, நீ சொன்னா அது என்னால் வந்து டக்குன்னு வந்து அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றத வந்து அது சொல்லுது. எந்த விஷயத்துலனா ஒரு பொய்யான விஷயத்தில். ஒரு பொய்யை வந்து நீ இப்போ எனக்கு சொல்கிறேன்னா அது என்னால் பொய்யினே வந்து கண்டுபிடிக்க முடியாது. We can neither love nor pity nor forgive. அப்போ ஒரு பொய்யை வந்து அதால் புரிஞ்சிக்க முடியலன்னா நம்ம என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே அது செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் ஒரு மூவியோட லிங்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எந்திரனில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வந்து அது வந்து கடைசியாக வந்து குத்துற மாதிரி கத்தியை வச்சு ஒரு குத்துற மாதிரி ஒரு சீன் வந்துடும். ஸோ அதனால வந்து இந்த ரோபோட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் அப்படின்றத சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் அ மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன சொன்னாலுமே அது செய்யும். எது வந்து கரெக்டு, எது தப்பு, எது மாரல், எது எத்திக்கலி கரெக்டுன்றது அதுக்கு தெரியாது. அதுதான் வந்து காம்ப்ரிஹெண்ட் லை. we can neither love, எங்களுக்கு வந்து எந்த விஷயத்து மேலேயும் ஒரு அன்பு வராது, nor pity, ஒரு விஷயத்துல பரிதாபம் வராது, nor forgive, அதுக்கு மன்னிக்கவும் தெரியாது அப்படின்றத சொல்றாங்க. if you make a slip in the handling as you die. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் திடீர்னு கரெக்டாக எங்களை யூஸ் பண்ண தெரியல, நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் அஜாக்கிரதையில் நீங்கள் எங்களோட ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்கள் உயிர் கூட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் ஒரு வார்னிங்காக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு அவங்களோட மிஷினரியில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு கையை வந்து வெட்டிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன ஹார்ம்ஃபுல்னஸை க்ரியேட் பண்ணுது. சில இதில் இன்னும் ரொம்ப 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 ரிஸ்க் அதிகம், அதில் அவங்களோட உயிரே போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. Though or smoke may hide the heavens from your eyes. இந்த லைனை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு நிறைய வகையான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லலாம், ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க, இன்னும் நிறைய இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மேட்ச், அதாவது உங்களோட OMR ஷீட்டில் உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸில் வந்து ஏதாவது ஒன்று தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் vanish and the stars will ஷைன் அகெயின். அதாவது எங்களோட ஃபேக்ட்ரிஸில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்மோக் வந்து வெளியே அவுட்லெட் கொடுத்து மொத்த கையும் வந்து என்ன பண்ணும், ஹெவனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அதை நிரப்பிடுவோம் அப்படின்னு வந்து அது சொல்லுது. அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னா, இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். அது கண்டிப்பாக வந்து போயிடும், அது வந்து மறைஞ்சிடும். இட் வில் டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். அப்போ என்ன ஆகும், அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும்போது the stars will shine again அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. the stars அப்புறம் திருப்பி உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் வந்து அந்த ஹெவனை திருப்பி பார்க்கலாம் அப்படின்றாங்க. because for all our power and weight and size, because for all our power, எங்ககிட்ட இருக்கிற எல்லா பவருக்கும் வெயிட்டுக்கும் சைஸுக்கும், we are nothing more than the children of your brain அப்படின்றாங்க. கடைசியாக தீமுக்கு வராங்க பாருங்க. என்னதான் நாங்கள் சைஸில் பெரிய உருவமாக இருந்தாலுமே, பவரில் அதிகமாக இருந்தாலுமே, வெயிட்டில் இன்னும் கூடுதலாகவே இருந்தாலுமே, நாங்கள் வந்துட்டு சில்ட்ரன் ஆஃப் யோர் பிரெயின், நாங்கள் மனிதர்களோட சைல்டு, அவங்களோட மூளைக்கான சைல்டு அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் வந்து போயத்தோட முக்கியமான கிராஸ். இனிமே தான் அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஆல்ரெடி தனியாகவே பார்ட் பியில் வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. இந்த லைன் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ திடீர்னு இந்த 2 லைனை கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே உங்களால் சொல்ல முடியும், we can neither love nor pity nor forgive. உடனே என்ன சொல்லுவோம், எந்திரனில் வந்து நம்மளோட ரஜினி சார் ரோபோட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். it will vanish and the stars will shine again. எல்லாருக்குமே தெரியும் ஃபேக்ட்ரி இருக்குது, அப்போ என்ன வேனிஷ் ஆகும், அந்த கிளவுட்ஸில் இருக்கிற அந்த கிளவுட்ஸில் மூவ் ஆன் ஆகணும்னா, அந்த ஏரில் மூவ் ஆன் ஆகணும்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்து மூவ் ஆன் ஆகிடும், அந்த ஸ்மோக் எல்லாமே மூவ் அவுட் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ we are nothing more than the children of your brain அப்படின்னு கொடுத்து, வாட் இஸ் விச் poem has this theme அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து the secrets of the mission by Rudyard Kipling. இப்போயே நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க, நான் சொல்ல it will be very much useful for you. ஓகே, இப்போ அடுத்து இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் புக் பேக்கை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம முக்கியமான சில ஆன்சர்ஸை, அந்த முக்கியமான கீவேர்ட்ஸை வந்து பார்க்கலாம். Who does we refer to in the first stanza? we ஆல்ரெடி சொல்லியாச்சு. வின்றது வந்துட்டு யார் வந்து யார்கிட்ட சொல்கிறான்றது முக்கியம். ஸ்பீக்கர், வீன்றது வந்து மிஷின்ஸ். யாருக்கிட்ட சொல்லுதுன்னு பார்த்தா ரீடர்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்ட வந்து சொல்லுது. ஆனால் மிஷின் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சரில் அதை வீரை ரெஃபர் பண்ணுது. Who are the speakers and the listeners? ஆல்ரெடி சொல்லியாச்சு. What metals are obtained from ores and mines? மெட்டல்ஸ் என்னென்னப்பா அப்படின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அயன், காப்பர், ஜிங்க் எல்லாமே வந்து ஓர்லேருந்து தான் எடுக்கிறோம். மென்ஷன் அ ஃபியூ மிஷின்ஸ் விச் ஆர் ஹேமர்ட் டு டிசைன் அப்படின்னா லிவர், வெட்ஜ், ஸ்க்ரூ, வீல், புள்ளி, இது எல்லாமே.
mention the names of the few machines that run on water, coal and oil, steam engine, washing machine, generator. Mention a few machines that are pulling, pushing, இதெல்லாமே just generally தெரிஞ்சுக்கோங்க. Are machines humble to accept the evolution of the human brain? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின். இந்த மொதல் 7 கொஸ்டின்ல இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். What feelings are evoked in us by the machines in the poem? Love, pity and forgiveness அப்படின்றத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட். ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க் we will serve you 4 and 20 hours a day. இதை வந்து உங்களோட நோட்ஸில் குறிச்சுக்கோங்க, வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ who does the pronoun you refer to அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. Who does the pronoun you? It refers to the people. Whose task is referred to as our task here? Work of the machines தான் வந்து இதில் வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. Do the machines open conditional clause is used in the given line? Why is the future tense will set and will serve used both in the if clause and in the main clause அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓப்பன் கண்டிஷனல் கிளாஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இல்லாமல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இட் வில் நாட் பி தட் மச் சஃபிஷியன்ட். ஸோ அதை வந்து நான் கிராமரோட உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். டூ த மிஷின் சர்வ் அஸ் 24 hours a day? Yes, it can serve. Rewrite the given lines with the ending 365 days a year. We'll serve you 365 days a year அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது இம்பார்ட்டன்ட். யூ ரெஃபர்ஸ் டு கேட்பாங்க, ஆர் டாஸ்க் கேட்பாங்க, அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதை நம்ம இன்டீட்டெயில்டாக அப்புறமா கடைசியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளோட போயட்டிக் டிவைசஸில் சில விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். த இமேஜினரி அப்படின்னா என்ன? டிஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் அ பிக்சர் இன் தி ரீடர்ஸ் மைண்ட். சொன்ன உடனே ஒரு இமேஜினேஷன் அதில் தெரியும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், we can see, hear, count, read and write. As a machine we can see, read அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாசிக்கும் போதே ஒரு மிஷின் பார்க்குறது, ஒரு இது அந்த இமேஜினேஷனை கொண்டு வருதுல்ல, அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. This explains to us the many tasks that could be completed by the machines. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கோங்க. பெர்சானிஃபிகேஷன்றது நத்திங். அது என்ன சொல்கிறாங்கன்னா, a figure of speech in which a thing, first point, an idea or an animal is given and human attribute. இப்போ திடீர்னு வந்துட்டு the flower is so beautiful as a fair girl அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, it is giving a thing, a animal, a character of a human being அப்படின்றது தான் ஒரு personification. We can pull, haul and push and lift and drive. இது எல்லாமே human beings ஓட இது. Assonance, repetition of two or more vowel sounds. All we ask, அதாவது AEIOUல இருக்கிற அந்த A ஓட சவுண்ட் தான் all ask. Connotation, suggest beyond what it expresses. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் சொல்லியிருந்தேன், though or smoke may hide the heavens from your eyes அப்படின்றத கொடுத்துருக்கு. Alliteration, repetition of two or more consonant sounds. Alliteration அப்படின்னா என்னன்னா, we can print, plow and weave and heat and light. இதில் வந்து 2 கான்சனன்ட் சவுண்ட் வந்து இருக்கு. இதில் வவ்வல் சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அசனன்ஸ். அதே இது பார்த்தீங்கன்னா வவ்வல் சவுண்ட் இல்லாமல் AEIOU இது 5மே இல்லாமல் வேற ஒரு வார்த்தையை தான் என்னன்னு சொல்லுவோம், கான்சனன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கான்சனன்ட்டை தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ளே வந்து போகலாம். ஓகே, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற டாபிக் உள்ள வரும். இந்த போயமில் இருக்கிற எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் இதில் வந்து நான் வந்து ஜாட் டவுன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா பெர்சானிஃபிகேஷன். இப்போ தான் பார்த்தோம் பெர்சானிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். பெர்சானிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் கிவிங் அன் ஆப்ஜெக்ட், அ திங் ஆர் அன் அனிமல், attribute of a human being is called as personification. So machines talking like human beings
thought the poem extended personification. We can pull and haul and push and lift. ஓகேங்களா? alliteration என்னது? alliteration is nothing but repetition of the word other than vowels, that is called as constants அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. p plow, run, though or smoke, hide, heavens. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒன் பை ஒன் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அடுத்ததா வந்து ஹைப்பர்போலே. ஹைப்பர்போலேவை தான் அங்கே என்ன சொன்னாங்க, கன்னோட்டேஷன் சொல்லியிருந்தாங்க. இதே ஹைப்பர்போலே இஸ் நத்திங் பட் ஒரு விஷயத்தை அப்படியே வேற லெவலில் அப்படியே சொல்றது தான். அப்படியே அந்த ஸ்மோக் வந்து வானத்தை மறைக்கும்னு சொன்னால் பரவாயில்ல, ஹெவன்ஸே மறைச்சிரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெவன்ஸே என்னத்தை மறைக்க போகுது? ஸோ அதனால தான் வந்துட்டு இதை வந்து என்ன இவ்வளோ எக்ஸாக்ரேட் பண்ணுறதா, இவ்வளோ சொல்கிறதா அப்படின்றத வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அனோஃபோரா, we were taken from the orbit and the mind, we were melted in the furnace, we were. இது எல்லாமே வந்து அனோஃபோரான்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் வித் தி சேம் வேர்ட். we can சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னால் முடியுன்ற மாதிரி we were நாங்கள் இருந்தோம்லன்றதை ஸ்பெசிஃபிக் பண்ணி ஒரு விஷயத்தை அடித்து பேசுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆனோஃபோரா அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ரெப்படிஷன் அப்படின்னா என்னன்றதை நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். we can neither love nor pity nor forgive, we can run and race and swim and fly and die. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன் கீழே வருது. ஒரே வார்த்தை என்னடா நார்ன்னு இருக்கு, and. ஸோ ஒரு விஷயத்த வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு, ஒரே இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்துச்சுன்னா ஒன்று அலிட்ரேஷன் இருக்கு, இன்னொன்று ஹைப்பர்போலாவோ என்னவோ இருக்குன்னா முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே அலிட்ரேஷனோட நீங்கள் மற்ற விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்க போகிறது இல்லை. பட் அதையும் மீறி இருந்தது, அலிட்ரேஷனும் இருக்கிற மாதிரி இருக்கு, இதாக இருக்குன்னா நீங்கள் ஒன்று அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கான்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களான்றத ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலயே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பக்கத்துலேயே வந்துட்டு என்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஒர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாட் டவுன் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சான்றதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். அப்பையும் ரெண்டு இருக்குது அப்படின்னா அலிட்ரேஷன் இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர்போலா, அப்படி இல்லைனா we can say as anaphora அப்படின்னு இருக்குன்னா give the importance to other than alliteration என்ன இருந்தாலும் அதை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. It is not at all a rule but maybe it can be the scenario. ஏன்னா alliterations வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்ததா அசோனன்ஸ். we can print and plow and weave and heat அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. அசோனன்ஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இது. அசோனன்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இமேஜினரி we can see, hear, count, read and write. ஒரு விஷயத்தை வந்து நம்மளால இமேஜினேஷனுக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு மிஷினால் எழுத முடியும், ஒரு மிஷினால் கவுண்ட் பண்ண முடியும், ஒரு விஷயத்தினால ரீட் பண்ண முடியும், ஒரு மிஷினால் எழுத முடியுன்றதுனா ஒரு இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன்றதை இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. யாரெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் கிராமர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிராமரை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் போயம்ஸ், ப்ரோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து is being projected at a price range of 799 for English and 1099 வந்து ஃபுல் டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஜூலை 13 வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண போறீங்க. ஸோ ஜூன் 30 வரைக்கும் இந்த ப்ரைஸ் வில் பி 2500 அண்ட் ஜூனுக்கு அப்புறமா வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 3000 வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, பட் இப்போ இந்த இதில் சேர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜூன் 30க்குள்ளே சேர்றவங்க எல்லாருக்குமே 1099 வர்த் ருபீஸான ஃபுல் டெஸ்ட் சீரீஸை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ கேன் நோ ஆல் த டீட்டெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் டு தி நம்பர் 9115049115.